ஆக்ராவில் ரயிலில் கேட்பாரற்று கிடந்த பையில் உடல் பாகங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. ஆக்ராவில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட இந்த உடலினுடைய பாகங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றின விவரங்களை கேட்போம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இந்த சம்பவம் பற்றிய முழு பின்னணி என்னன்னு தெரிய வந்ததா? இந்த சம்பவத்தில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டாங்க? ஓவர் டு யூ. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த ஒரு டிராலி சூட்கேஸில் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட மனித உடல் கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் விரைவு ரயில் சென்னையிலிருந்து புதுடெல்லியை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு ரயில். ஆக்ரா கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் இந்த ரயில் நின்று கொண்டிருந்த போது அந்த ரயிலினுடைய ஜெனரல் கம்பார்ட்மெண்டில் கேட்பாரற்ற நிலையில் ஒரு டிராலி சூட்கேஸ் ஒன்று இருந்திருக்கிறது. அதிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்ததோடு துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து பயணிகள் இது தொடர்பாக ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். 139 என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்து தகவல் கொடுத்திருக்கிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்ததும் அங்கு விரைந்து வந்த ரயில்வே காவலர்கள் ரத்தம் வடிந்த நிலையில் இருந்த அந்த டிராலி சூட்கேஸை திறந்து பார்த்தபோது அதில் வெட்டப்பட்ட நிலையில் மனித கைகள், தலை, உடல், தலையில கைகள் மற்றும் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த உடல் வெட்டப்பட்ட நிலையிலான அந்த உடல் அடங்கிய அந்த டிராலி பேக் சென்னையிலிருந்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகம் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த பையை வைத்தது யார், கொல்லப்பட்டது யார், இந்த உடல் யாருடையது என்பதை அடையாளம் காணக்கூடிய பணியிலே காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இதனை உடனடியாக கண்டுபிடிப்பது தங்களுக்கு சவாலான ஒரு பணி என காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்கிறது. கைகள், கால்கள், உடல் என பல பாகங்களாக வெட்டப்பட்டிருக்கிறது. எனவே உயிரிழந்தோர் யார் என்பதை கண்டுபிடிப்பது சற்று சவாலான பணி என காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தால் ரயில் பயணிகளிடையே சற்று ஒரு பீதியான ஒரு சூழலும் பரபரப்பும் அந்த ரயில் நிலையத்திலே ஏற்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.